ஹாய். ஓகே, வணக்கம். சரி, வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியாமணி சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னா, நிறைய எங்ககிட்ட கேட்ட ஒரு கொஸ்டின், அதாவது யூடியூப் சேலரி எவ்வளோ சிஸ்டர், யூடியூப் சேலரி எவ்வளோ பிரியா சிஸ்டர், முனியண்ணா அப்படின்னு யூடியூப் சேலரி எவ்வளோன்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கான வீடியோ தான் ஆல்ரெடி நாங்கள் போட்டிருக்கிறோம். இருந்தாலும் இந்த சமீபமாக ஒரு மாதமாக போடலை, மந்த்லி ஒரு 2 months போடலை. அது ஏங்கிற ரீசனும் நாங்கள் இதில் சொல்கிறோம், ஏன் போடலை அப்படிங்கிறது நாங்கள் சொல்கிறோம். அதை பற்றின ஒரு வீடியோ தான் வந்து இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே தான் இருக்கும். மாதம் சம்பளம் வாங்கிடுறீங்களா, ஏன் வீடியோ போட மாட்டேங்கன்னு நிறைய பேர்த்தோட கொஸ்டின் அது வந்து இருக்குது. மாதம் நமக்கு வர்றதில்லை. இப்போ போன மாதம் பார்த்திங்கன்னா நமக்கு மணி வரல. இந்த மாதம் சமீபத்தில் இந்த மாதத்துல தான் நமக்கு வந்துருக்குது. நிறைய பேர் அதையே தான் ரொட்டீனாக கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நிறைய கேட்குற கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா அதுதான், அக்கா யூடியூப் சேலரி எவ்வளோ, மந்த்லி நீங்கள் வாங்கிடுவீங்களா, மந்த்லி போடுங்க அப்படின்னா நம்மளுக்கு மாதம் வர்றது கிடையாது. டாலர் ஏறது இப்போ குறைஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்டிங் வந்த புதுசில் அந்த $100 ஈஸியாக ஏறிடுச்சு, உண்மையாலுமே சொல்கிறேன் ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அதை கொண்டு வரது, அதுக்கப்புறம் தான் வீடியோஸ் நிறையா போட ஆரம்பித்தோம், எல்லாமே பண்ணணும். ஆனால் வந்து ஷார்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அமௌண்ட் ஏறாது. வீடியோ மூவ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு அமௌண்ட் அதிகம். உங்களுக்கு மேக்ஸிமம் இப்போல்லாம் அதை பற்றி சொல்ல வேண்டியது, ஏன்னா யூடியூப்பை பார்த்து எல்லாருமே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிற அளவுக்கு நீங்கள் தான் நிறைய பேர் தெரிஞ்சு வச்சு. எனக்கே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஷார்ட்ஸுக்கு எவ்வளோ ஏறுங்கிறதுலாம் எனக்கு முன்னாடி தெரியாது. அதை நான் பார்த்ததும் இல்லை. வீடியோ போடுறோம், டாலர் ஏறுதா, ஓகே, அவ்வளோதான். லாங் வீடியோவுக்கு தான் நமக்கு வந்து மேக்ஸிமம் அமௌண்ட், ஆனால் அதுக்கு தான் ஆட் வருது. அந்த லாங் வீடியோ தான் நமக்கு மூவ் ஆகணும். லாங் வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம நினைக்கிற அளவுக்கு மூவ் ஆகிறது இல்லை. ஒரு தடவை போட்டால் போகுது, ஒரு தடவை தட்டால் போக மாட்டேங்குது. அதனால் பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி தான் நமக்கு வந்து அமௌண்ட் வந்துட்டு இருக்குது. அப்புறம் மந்த்லி சேலரி நம்மளுக்கு வரது இல்லை. அப்புறம் இன்னொரு சில பேர் கேட்டிருந்தீங்க, 2 சேனல் வச்சுருக்கீங்களா, 2 சேனல்லையுமே உங்களுக்கு அமௌண்ட் வருதுன்னா 2 சேனல்லையுமே கண்டிப்பாக நமக்கு அவங்க நீங்கள் கேட்டது எப்படி கேட்குறீங்க தெரியுமா? உனக்கு என்னப்பா, நீ 2 சேனல் வச்சிருக்கிற, 2 சேனலில் உனக்கு இதில் பத்து அதில் பத்து இல்லை அப்படிலாம் இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சேனல் வந்து இன்னும் நமக்கு இன்னொரு சேனல் MPS ஃபேமிலின்னு ஒரு சேனல், அது என்ன மானிட்டேஷனே நமக்கு ஆகலை. மானிட்டேஷன் ஆனால் தானே மானிட்டேஷன் வீடியோ போட்டுருக்கோம், அவ்வளோதான். இப்போ ரீசெண்டாக ஒரு 5 நாளாக வந்து அதுலேயே வீடியோ போட முடியல, ஏன்னா கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூ, அதனால போக முடியல. அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்களுக்கு வந்து மானிட்டேஷனே ஆகலை. அது இன்னும் 4000 வாட்சிங் ஹவர்ஸில் பண்ணணும். அதுக்கு இன்னும் அந்த வாட்சிங் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகலை. எதுவுமே கண்டிப்பாக வீடியோ போடும். மானிட்டேஷன் ஆயிடுச்சுன்னு கண்டிப்பாக போடுறோம். அது மானிட்டேஷன் ஆனால் அதில் வருமானம் வரும். அவங்களுக்கு அதில் வெறும் ஷார்ட்ஸ் மட்டும்தான் இப்போ வரைக்கும் போட்டுருக்கோம். ஷார்ட்ஸுக்கு பெருசாக என்ன வரும்னு தெரியல. எல்லாம் என்ன சொன்னீங்க அப்படின்னா, அப்போ குக்கிங் vlog வந்து அதில் போடுங்கக்கா அப்படின்னு சொன்னீங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த சேனல் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 4G மொபைல். அதில் வந்து லாங் வீடியோ என்னால் எடுக்க முடியல. இதுலேருந்து கன்வெர்ட் பண்ணி அதில் அனுப்பும் போது கொஞ்சம் பிளர் ஆகுது, ஃபுல் வீடியோ கிடைக்க மாட்டேங்குது. இதுலேயே எடுத்து லோட் பண்ணலாம் அப்படிங்கும் போது 2 vlog அந்த மாதிரி எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து 2 vlog எதோட சேர்க்கறதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதுவும் இல்லாமல் எனக்கு கண்ணு ப்ராப்ளமும் இருக்குது. ரொம்ப நாளாக நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ கொஞ்சம் குறையணும் அப்படிங்கிறக்காகவே வந்து மாமா தான். இப்போ நிறைய பேர் கேட்டீங்க, இப்போல்லாம் ஃபஸ்ட்டு கூட இப்போ வீடியோ எடிட் ஆகட்டும், அதே மாதிரி தம்ப்லைன் செட் பண்ணுறதாகட்டும் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு இதெல்லாம் இவங்களுக்கு தான் சேரும். ஏன்னா இப்போ தம்ப்லைன் செட் பண்ணுறது, வீடியோ எடிட் பண்ணுறது, வீடியோக்கு ஐடியா கொடுக்கறதுலேருந்து எல்லாமே இப்போ 50-50 ஆளுக்கு பாதி பிரிச்சுக்கிட்டேன். நான் வந்து வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன், வீடியோ எடிட், அதாவது vlog எடிட் பண்ணுறது, வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது நான், அதுக்கு தம்ப்லைன் செட் பண்ணுறது, ஷார்ட்ஸுக்கு எடிட் பண்ணுறது எல்லாமே மாமா. அப்படி வந்து தனித்தனியாக பிரிச்சுட்டோம். வீட்லேயும் வந்து நீங்கள் நிறைய பேர் வீட்டில் வேலை செய்வீங்களா மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. வீட்டில் வந்து கண்டிப்பாக நான் வேலை செய்வேன். நான் வேலை செய்யாமல் இப்படி நான் தான் சமையல் செய்யணும், நான் தான் எல்லா வேலையும் செய்யணும், யாரும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. வீட்டில் செஞ்சுட்டு தான் இதை வந்து 10 மணிக்கு மேலே தான் இதை கையில் எடுப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா 8 மணிக்குள்ளேயே எனக்கு சமையல் வேலை முடிஞ்சிடும். நம்ம ஒன்றும் 10 பேர்த்துக்கு சமைக்கிறது கிடையாது. நானும் எங்கள் வீட்டுக்காரு, எங்கள் அத்தை 3 பேர் தான். பாப்பாவை வந்து ஒரு கணக்காக எடுத்து அவளுக்கு சமைக்கிறதெல்லாம் இல்லை. கொஞ்சமாக சோறு எடுத்து அவளுக்கு தாளிச்சு கொடுக்க போகிறேன், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. 2 பேர் சமையல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணி எடுக்கணும். ஆல்ரெடி இதில் ஏதாவது ஒரு விளாக்கு நம்ம எடுத்து வச்சிருப்போம், அதையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் சிரமம். அதனால ஆனால் அது மானிட்டேஷன் ஆகிட்டா கம்பல்சரி அதுலேயே வந்து ஒரு ரெகுலராக ஒரு வீடியோ ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அதில் தனியாக நான் மானிட்டேஷன் ஆயிடுச்சுன்னு வீடியோ போட்டுட்டு, அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, எனக்கு அதில் வந்து குக்கிங் விளாக் இதில் போடலை அதில் போடுங்க அப்படின்னு இருக்கீங்க.
அதை ட்ரை பண்றேன். ஓகேங்களா? இல்லை மானிட்டேஷனே ஆகலைனாலும் பரவாயில்ல, குக்கிங் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டு போடு, போட்டால் தானே அது மூவ் ஆகும். குக்கிங் வீடியோ போட்டுடலாம், பரவாயில்ல. மானிட்டேஷன் ஆகிறது ஆகாது அது அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம வந்து குக்கிங் வீடியோ அதில் போட்டுடலாம். வேறு என்ன விஷயம் நீங்கள் கேட்டிருந்தீங்க? யூடியூப் சேலரி, அது ஒன்று தான். யூடியூப் சேலரி மெயின் கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி யூடியூப் சேலரியை என்ன பண்ணுறீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எதுவும் வந்து திட்டங்கள் எதுவும் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருந்தீங்க. இப்போ வரைக்கும் அந்த யூடியூப் சேலரி என்ன பண்ணுனீங்கன்னு கேட்டிருந்தாங்க. இதை நானே இன்னும் இவங்க கிட்ட கேட்கல, இவங்களும் என்கிட்ட இப்போ வரைக்கும் கேட்கல. அதை வச்சு என்ன பிளான் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. எதனால இப்போ பிளான் பண்ணுற இப்போதான் வந்து நம்ம அந்த வீட்டில் இருந்து இப்போதான் ரிலீஸ் ஆகி நம்ம இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். வந்து இப்போதான் ஒரு 6 மாதம் கடந்திருக்கோம். நம்ம கொஞ்சம் பேர்த்திட்ட வந்து அமௌண்ட் வாங்கியிருந்தோம். வண்டி புக்கு லோனில் போய்கிட்டு இருக்கு. எல்லாமே இப்போ தான் கொடுக்குறவங்களுக்கெல்லாம் கொடுத்தாச்சு. வண்டி புக்கு இன்னும் லோனில் தான் போயிட்டுருக்கு. இன்னும் பர்சனல் லோன் அது வந்து நம்மளுக்கு 2 அப்படிங்கிறனால 2 லட்சம் அப்படிங்கிறனால மாதம் 5 ரூபா அது கட்டிகிட்டே தான் இருக்கும். நம்ம வாங்கினது 150 தான். பட் ஆனால் அவங்க இப்போ நம்ம முழுசாக கொடுக்கணும் அப்படின்னா வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த 2 இல்லை 1 கொடுத்தாலும் நம்மக்கிட்ட அந்த அமௌண்ட் இல்லை. சரி ஓகே, மாதம் அது ஒரு 5, நம்ம வீட்டு வாடகை ஒரு 5, அது போக வண்டி புக்கு எல்லாமே போய்கிட்டு இருக்கு. நான் வீட்டில் தான் இருக்கேன். இவன் ஒரு ஆள் சம்பளம் தான். நானுமே பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, அடிக்கடி வெளியில் ஏதாவது இந்த வீடியோ சமயமாக வெளியில் போக வேண்டியது இருக்குது, ஏதாவது ப்ரொமோஷன் வேண்டியதுன்னா போயிடுறோம். அதனால வந்து அது இடையில லீவ் ஆகுது. அப்போ எப்படி சொன்னால் வர மாட்டேங்குது. வரவுக்கும் செலவுக்கும் அது கரெக்டாக தான் இருக்குது. இப்போ இங்கே நம்மளுக்கு வேலை இருக்கு அப்படின்னா அங்க வேலை இருக்காது. அங்க வேலை இருந்து இவங்க போயிட்டாங்க அப்படின்னா இதுல நம்மளுக்கு அமௌண்ட் வரும். அந்த மாதிரி அதாவது இப்போ எப்படி சொல்றதுன்னா, இதுல அமௌண்ட் வரல அப்படின்னா இவங்களுக்கு வேலை கரெக்டா இருக்கும், அங்க வேலை கரெக்டா இருக்கும். இல்ல அவருக்கு அங்க வேலை இல்லைன்னா இதுல நம்மளுக்கு வந்தது வந்து கரெக்டா இருக்கும். அப்ப வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டா இருக்கும். இதுல பெருசா இப்போதைக்கு எந்த பிளானும் இல்லை, இப்படியே ரன் பண்ணிட்டு என்ன வாங்குனீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. யூடியூப் சேலரியிலேருந்து நீங்கன்னு ஒரு பொக்கிஷமா ஏதாச்சும் வாங்கினீங்களா அப்படின்னு. யூடியூப் சேலரியிலேருந்து நம்ம என்ன வாங்கியிருக்கோம் எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு பொருள் வாங்கியிருக்கோம், மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி. பூஜை ரூம் வாங்கியிருக்கோம். நான் அதையும் சண்டை கட்டி வாங்கினேன். ஒன்னாவது எனக்கு வாங்கி கொடுங்க, அது மட்டும் வாங்கி கொடுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த வீட்டுக்கு இங்கே கீழே காலி பண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் ரீசெண்டாக தான் நான் கேட்டேன். இதனால் நான் கேட்டதில்ல, இருந்தாலும் யூடியூப் சேலரியிலேருந்து ஏதாவது ஒன்றாச்சும் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து அதை வாங்கிட்டேன். மித்தபடி எனக்கு அது வாங்கி கொடுங்க இது வாங்கி கொடுங்கன்னு இப்போ வரைக்கும் நான் இது அந்த சேலரி இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டதில்லை. ஏன்னா மந்த்லி வந்து நம்ம அதை கணக்கில் எடுத்துக்கலாம். 2 மந்த் இந்த மாதிரி தான் ஒரு டாலர் ஏறுறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. முன்னைக்கு இப்போக்கும் வந்து டாலர் கம்மியாகுது, ஏற மாட்டேங்குது, வியூஸ் போகலன்னு பெரிய பெரிய யூடியூபர்ஸே சொல்கிறாங்க. அப்போ நம்மளாம் ஏமாத்துறாங்க. அவங்களுக்கு முன்னாடி நம்மளாம் இப்படி 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கோம், நமக்கு ஏறது ரொம்ப சிரமம். அதே மாதிரி நம்ம ஜாயின் பட்டன் நிறைய பேர் ஜாயின் இல்லையா, ஜாயின் பட்டன் ஏன் ஜாயின் பட்டன்லாம் கேட்குறீங்க. அதில் உங்களுக்கு பேமெண்ட் வரும், நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க ஜாயின் பட்டன் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. எங்களுக்கு வந்து பர்சனலாக ஜாயின் பட்டன் பிடிக்கலை, அதனால் வந்து ஜாயின் பட்டன் இல்லாமல் இருந்துச்சு, நாங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டோம். அவங்க அதாவது மத்தவங்க கேக்குற கேள்வி வந்து வித்தியாசமா பட் நம்ம கிட்ட நம்மளோட ரெகுலரா வரவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்லட்டும், ரொம்ப உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கட்டும், ஜாயின் பட்டன் வைங்க, நீங்க எங்களுக்கு வீடியோ போடணும், லைவ் பரவாயில்ல அப்படிங்கிற எந்த எங்களுக்கு பிரச்சனை எல்லாம் கிடையாது. எங்கனால முடிஞ்ச ஒரு உதவி அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து செகண்ட் சில்வர் இதுல வந்து ஜாயின் பண்ணாங்க. ஒரு 15 பேர். ஆனா வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா என்னமோ தான் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அந்த 2 மாசத்துக்குமே வந்து நான் அதுல வீடியோ ஒரு 4 வீடியோ தான் போட்டிருப்பேன். மத்தபடி அதுல லைவ் போனது கிடையாது, ஒண்ணுமே இல்லை. அவங்க எதுவுமே இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்களுக்கு அதுல ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருந்துச்சு. ஏன்னா அதான் அமௌண்ட் கட்டி நம்ம சேனல் பார்க்குறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு சில வீடியோக்கள் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், ஏதாவது லைவ் போடணும், அட்லீஸ்ட் ஒரு வீடியோ பண்ணி போடணும்னு எங்களுக்கு இதில் போடுறதுக்கு நேரம் சரியாக இருக்கு. நான் அவருக்கு போயினால அவங்களால ரெண்டையுமே எல்லாம் மேனேஜ் பண்ண முடியல. அதனால அதுவும் இல்லாமல் சில பேர் லைவ்ல என்ன ஸ்பெஷல்னு கேட்குற அளவுக்கு அது ஒரு மாதிரி என்ன ஸ்பெஷல் என்ன பண்ணுவீங்க, என்ன அந்த டோன் வந்து மாறும் போது நமக்கு அது தேவையில்லாத ஒரு விஷயங்களோ அப்படிங்கறக்காக அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். வேண்டாம் இல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். அதனால தான் நம்ம வந்து மெம்பர்ஷிப் யூஸ் பண்றோம். அதையும் நிறைய பேர் சொல்லிருந்தீங்க, மெம்பர்ஷிப் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல அமௌண்ட் வந்து உங்களுக்கு இதாகும் போது உங்களுக்கு டாலர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து 2-3 பேர் வந்து சஜஷன் பண்ணியிருந்தீங்க. இந்த ரீசன்னால தான் நம்ம ஜாயின் வந்து கட் பண்ணி விட்டோம். நம்மளுக்கு ஜாயின் பட்டனே இல்லைனாலும் பரவாயில்ல, 2 மாசம் இல்லை 3 மாசத்துக்கு ஒருக்கா நம்மளுக்கு $100 ஏறினாலும் பரவாயில்ல, பொறுமையா நம்ம என்ன பண்ணுவோமோ நம்ம அதை மட்டும் பண்ணி நம்ம டாலர் ஏற்றுவோம். அனாவசியமான எந்த ஒரு செயலையும் நம்ம இறங்க வேண்டாம். ஓகே, இந்த மாதம் போன மாதம் நமக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேலரி வரல, இந்த மாதம் தான் வந்துச்சு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 15 ரூபா வந்துச்சு. ஓகே, ஏன்னா போன மாதம் ஒரு
$70-80 என்னமோ இருந்துச்சு. அதோடு சேர்த்து இந்த மாதம் டாலர் ஏறும்போது $15 நமக்கு அமௌண்ட் வந்துச்சு. போன மாதம். அதனால தான் நாங்கள் வந்து யூடியூப் சேலரி பற்றி நாங்கள் எதுவுமே உங்களுக்கு போடவே நிறைய இல்லை. பேர் கேட்டீங்க ரெகுலராக போடுங்க யூடியூப் சேலரி பற்றி ரெகுலராக போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. 2 மந்த்துக்கு ஒருக்கா வந்தாலும் போடுங்க அப்படிங்கிறீங்க. கண்டிப்பாக நாங்கள் ட்ரை பண்ணுறோம், போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அடுத்தடுத்து வரும்போது கண்டிப்பாக நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அதே மாதிரி டாலர் இன்க்ரீஸ் ஆகுது இல்லை வேறு ஏதாச்சும் இந்த மாதிரி வீடியோ போடுங்க, ஃபன்னி இந்த வீடியோ போடுங்க, ஃப்ராங்க் வீடியோ போடுங்க. ஃப்ராங்கா அதை வேற கரெக்ஷன் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு எனக்கு வாயில வரல, ஃப்ராங்க்னு சொல்றேன், பிராங்க் இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று அந்த வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நாங்கள் போடுறோம். அப்புறம் நீங்கள் அதில் என்ன சொல்கிறீங்கன்னா சொல்லி வச்சுட்டு பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் சொல்லி வச்சுட்டு பண்ணாலும் சரி சொல்லாமல் பண்ணாலும் சரி உங்களுக்காக உங்களோட என்டர்டைனுக்காக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அதில் ஒரு 1 மணி நேரம் மெனக்கிடுறோம். அவ்வளவுதான், மித்தபடி ஒன்றும் இல்லை. சொல்லி வைக்காமையும் சில விஷயங்கள் இல்லை, சொல்லி வைக்காம தான் மேக்ஸிமம் பண்ணுறேன். மேக்ஸிமம் வந்து சொல்லி வைக்காம தான். ஆனால் அதில் எல்லாரும் என்ன சொல்லி வச்சு பண்ணுறீங்களா, சொல்லி வச்சு பண்ணுறீங்களா, கரெக்டாக பர்டிகுலராக டைமும் வந்து போட்டு சொல்லி வச்சு பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரியும் கேட்குறீங்க. அதே மாதிரி மூஞ்சி பார்த்தாவே இரிட்டேட்டாக இருக்குது. நான் தான் சொல்கிறேன் சும்மா நச்சுக்கு அப்படின்னா நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் உன் மூஞ்சி பார்க்கவே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி என்னை கமெண்ட் பண்ணுறீங்க. இல்லை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சார் என்னை பிடிக்கலனாலும் பரவாயில்ல, நீங்கள் என்னை ஸ்கிப் பண்ணி விட்டு போயிருங்க. நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து ஃபுல் வீடியோ பார்த்து எனக்கு நீ உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறது வந்து வேண்டாம். எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. மேடம் ரொம்ப ஃபீல் பண்ணலாங்களா? இல்லை ஃபுல் வீடியோ அடுத்து சொல்கிறீங்க. இன்னும் 2-3 வீடியோ நாங்கள் எடுக்கவே இல்லை. நிறைய கொஞ்சம் ட்ராவலிங்னால எடுக்கலை. கண்டிப்பாக அந்த வீடியோ எடுத்து போகிறோம். எங்களோட யூடியூப் சேலரி ஃபர்ஸ்ட் யூடியூப் சேலரி வந்து நம்ம போஸ்ட் பண்ணிடலாம் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ எடுத்தது. நெக்ஸ்ட் ஏதாவது क्वेश्चंस இருந்தது அப்படினா கண்டிப்பா வந்து கமெண்ட் ஆனா யாருமே கேக்குறது இல்லைங்க. நம்மளே சொல்லிட்டே இருக்கோம். ஆமா, நாங்களும் நிறைய கேட்டுட்டு தான் இருக்கோம். தேவையில்லாத क्वेश्चन தான் கேக்குறீங்க. தேவையில்லாத क्वेश्चन தான் சில பேர் கேக்குறாங்க. அதுக்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது. குதர்க்கமா கேக்குறவங்க கிட்ட நம்ம ஆன்சர் பண்ண முடியாது. அதே மாதிரி क्वेश्चन ஆன்சர் வீடியோ போடுங்கன்னு ஒரு அண்ணா சொல்லிருந்தாங்க. அதுக்காக தான் நாங்க क्वेश्चन ஆன்சர் வீடியோ போட்டுருந்தோம். உங்களோட கியூட் ரியாக்ஷன், ஒரிஜினாலிட்டியா நீங்க கேட்ட விதம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப ரொம்ப நன்றி. அதில் வந்து பார்த்தேன் நிறைய ஏதோ வேறு எதுவும் கொஸ்டின் ஏதாவது நீங்கள் கேட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அந்தளவுக்கு எதுவும் இல்லை, தேவையில்லாததான் பேசியிருந்தீங்க. அதனால் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகே, உங்களுக்கு வேறு எதுவும் கொஸ்டின் ஆன்சர் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வேறு எதுவும் சொல்லணுமா? இல்லை, நம்மளோட யூடியூப் சேனலோட நம்மளோட இன்கம் இதுதான். இந்த மாதம் இந்த போன மாதம் இந்த மாதம் சேர்ந்து இன்கம் இவ்வளோதான். பெருசாலாம் வரலைங்க. வந்தால் கண்டிப்பாக அதையும் நாங்கள் சொல்கிறோம். பெருசா வர அளவுக்கு எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. எந்த அளவுக்கு நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள் நீங்க வந்து அனுப்பி எல்லாரும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்றீங்களோ அது அந்த அளவுக்கு நம்ம வந்து இன்னுமே வந்து ஏம் பண்ண மாசம் மந்த்லி இந்த மாதிரி வந்து ஏம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாங்க இப்படி சொல்றோம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம லைவ்ல இருக்கிற ஒரு நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, உங்க ரிலேட்டிவ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துக்குமே அனுப்பியிருக்கேன், எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, நீங்க இந்த வீடியோ போடையில அவங்க எங்களுக்கு இது சொன்னாங்க, அப்புறம் லைவ்ல வரும்போது நீங்க அவங்க கூட பேசிக்கிறது அதெல்லாமே பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். ஓகே, நம்ம சேனல் கேட்குறீங்க. ஓகேங்களா? இதுதான் நம்மளோட இன்கம். நிறைய இன்கம் வந்தால் கண்டிப்பாக நிறைய எவ்வளோ கண்டிப்பாக சொல்லுவேன். வரணும், உண்மையாலுமே வரணும். தேங்க்யூ. உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி எப்போவும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோஸ்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.